உக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பாக ரஷ்ய அதிபர் புதினுடன் பேசிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியிடம் பேசியிருக்கிறார். வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் ஐரோப்பிய தலைவர்களும் கலந்து கொண்டனர். இந்த சந்திப்பு உலக அளவில் மிக கவனம் பெற்றது. அதாவது உக்ரைனில் போர் நிறுத்தணும், பெரும் நாசத்தை விளைவிக்கின்ற இந்த போரை நிறுத்த வேண்டும் என்பது பலருடைய எதிர்பார்ப்பாகவே இருக்கிறது. இந்த போர் நிறுத்தத்திற்கு இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் முதல் படியாகவே பார்க்கப்படுகிறது. This is why the idea of a trilateral meeting is very important, because this is the only way to fix it. And by the way, I think as a follow-up, we would need probably a quadrilateral meeting, because when we speak about security guarantees, we speak about the whole security of the European continent. And this is why we are all united here with Ukraine on this matter. இந்த பேச்சுவார்த்தையில மிக முக்கியமா பேசப்பட்டது என்ன என்பதையும் நம்ம பார்க்கலாம். போரை நிறுத்தணும் அப்படிங்கிற பேச்சை தாண்டி உக்ரைனுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படிங்கிற பேச்சும் இங்கே அழுத்தமாக முன்வைக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரை நிறுத்துவது தொடர்பாக எந்த ஒப்பந்தம் செய்தாலும் அதில் உக்ரைனுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யணும்னு ஐரோப்பிய தலைவர்கள் எல்லாமே வலியுறுத்தி இருக்கிறார்கள். உக்ரைனுக்கு பாதுகாப்பு வழங்குவதில் அமெரிக்கா முன்னிற்க வேண்டும் என்பதும் அவர்களுடைய கோரிக்கையாகவே இருக்கிறது. அதாவது பிற்காலத்தில் ரஷ்யா உக்ரைனில் தாக்குதல் நடத்தினா அதற்கு பதிலடி அமெரிக்காவிடம் இருந்தும் வர வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. இதில் கவனிக்கத்தக்க ஒரு நகர்வா உக்ரைனை நேட்டோவில் இணைக்க முடியாது அப்படின்னு ட்ரம்ப் திட்டவட்டமாக சொல்லிட்டாரு. ஐரோப்பிய தலைவர்களுமே இந்த திட்டத்தை கைவிட்டதாகவே தெரிகிறது இப்போதைய சூழல். போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்யப்படுவதற்கு உக்ரைன் நேட்டோவில் இணைவோம் என்ற திட்டத்தை கைவிட வேண்டும், அதாவது மறந்துவிட வேண்டும் என்று சொல்கிறது ரஷ்யா. இந்த சூழலில் இந்த சந்திப்பில் நேட்டோ பொதுச் செயலாளர் பேசினது மிகவும் கவனிக்கத்தக்க ஒன்றாக இருக்கிறது. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, நேட்டோ சட்ட விதிகள் 5 என்ன சொல்கிறதோ, அதாவது என்ன பாதுகாப்பை மற்ற நாடுகளுக்கு வழங்குகிறதோ அதை உக்ரைனுக்கும் வழங்க வேண்டும் அப்படின்னு பேசியிருக்காரு. இது தொடர்பாக தொடர்ச்சியாக பேசப்படும் என்றும் அவர் சொல்லியிருக்காரு. இதுதான் இங்கே மிக முக்கியமாக கவனம் பெற்றிருக்கு. அந்த நேட்டோ சட்ட விதி 5 என்னதான் சொல்லுது அப்படிங்கிறதையும் நம்ம விரிவாக பார்க்கலாம். நேட்டோ அமைப்பில் மொத்தம் 32 நாடுகள் இருக்கின்றன. இந்த நாடுகளில் ஏதாவது ஒரு எதிரி நாடு தாக்குதல் நடத்தினா மொத்த உறுப்பு நாடுகளுக்கும் எதிராக நடத்தப்பட்ட தாக்குதல் என்றே அது கருதப்படும். அப்போது இந்த 32 நாடுகளுமே எதிரி நாட்டுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தலாம். இப்போது ஒருவேளை உக்ரைன் நேட்டோவில் உறுப்பு நாடாக இருந்திருந்தால் ரஷ்யா தாக்குதல் நடத்தியதுமே நேட்டோ உறுப்பு நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக படையெடுத்திருக்கும். இந்த சூழலை கருதிதான் பாதுகாப்பு ரீதியாக உக்ரைன் நேட்டோவில் இணையக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறது ரஷ்யா. இந்த சட்ட விதி எப்போ பயன்படுத்தப்பட்டதுன்னா, அமெரிக்காவில் இரட்டை கோபுரம் தாக்கப்பட்ட போது. அப்போ என்ன நடக்குதுன்னா, தாலிபான்களுக்கு எதிராக ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கா போர் தொடுக்குது. அதற்கு நேட்டோ உறுப்பு நாடுகள் அனைத்துமே துணை நின்றன. நேட்டோ விதிகளின்படி உக்ரைனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டால் எதிர்காலத்தில் ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்காவும் ஆயுதம் தூக்கும் சூழல் ஏற்படும். இதனை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏற்பாரா அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற கேள்வி. அமெரிக்க அதிபரை பொறுத்தவரையில் உக்ரைனுக்கு பாதுகாப்பு உதவி செய்வதாக சொல்கிறார். ஆனால் இந்த உதவி என்ன என்பதை அவர் தெளிவாக சொல்லவில்லை. There'll be a lot of help when it comes to security. There's going to be a lot of help. It's going to be good. They are first line of defense because they're there. They're Europe, but we're going to help them out also. We'll be involved. அதாவது அமெரிக்க படைகளை களத்தில் நிறுத்துவது தொடர்பாக உக்ரைனுக்கு எந்த உத்தரவாதத்தையும் ட்ரம்ப் கொடுக்கவில்லை. அதே வேளையில் ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்க படைகள் கள இறங்குமா என்பதை கேட்டால் அதற்கு மறுக்கவும் இல்லை டொனால்ட் ட்ரம்ப். இதற்கிடையே உக்ரைன் பாதுகாப்பு ஒப்பந்தம் விவகாரத்தில் அமெரிக்காவும் உக்ரைனும் முக்கிய ஒப்பந்தங்களை செய்யும் என்று உக்ரைனிய அதிபர் ஜெலன்ஸ்கி கூறியிருக்கிறார். அதாவது $90 பில்லியன் அளவிற்கு அமெரிக்காவிடமிருந்து நாங்கள் ஆயுதங்களை வாங்குவோம் என்று ஜெலன்ஸ்கி கூறுகிறார். அதே வேளையில் உக்ரைனும் தன்னுடைய தயாரிப்பான ட்ரோன்களை அமெரிக்காவுக்கு விற்கும் என்றும் சொல்லியிருக்கிறார். இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் இன்னும் 10 நாட்களுக்குள் இறுதி செய்யப்படும் என்றும் ஜெலன்ஸ்கி கூறுகிறார். இந்த பேச்சுவார்த்தையின் போது சில கருத்து வேறுபாடுகள் நிலவியதையும் நம்மால் காண முடிந்தது. அதாவது போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு முன்பாக அங்கு சண்டை நிறுத்தம் செய்ய வேண்டும் என்று ஜெர்மனி வலியுறுத்தியது. அப்போது அந்த கோரிக்கையை நிராகரித்தார் டொனால்ட் ட்ரம்ப். இப்போதைக்கு சண்டை நிறுத்தம் தேவையில்லை, நேரடியாகவே போர் நிறுத்த ஒப்பந்தம் வேண்டும் என்று சொல்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். From the beginning of the serious negotiations from next step on. So I would like to emphasize this aspect and would like to see a ceasefire from the next meeting, which should be a trilateral meeting wherever it takes place. அதே வேளையில் போர் நிறுத்தம் தொடர்பாக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அதாவது
போர் மூலமாக நாடுகளை பிடிக்க ஆசைப்படும் ரஷ்ய அதிபர் புதின் அமைதியை விரும்புவார் என்பது சந்தேகமே என்று பேசியிருக்கிறார். இப்போதைக்கு சண்டை நிறுத்தம் இல்லை, ஆனால் நேரடியாக போர் நிறுத்த ஒப்பந்தம் என்று சொல்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரையில் இப்போதைக்கு சண்டை நிறுத்தம் செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் இருக்கிறது. ஐரோப்பிய நாடுகள் வரலாற்றில் பல போர்களை பார்த்திருக்கின்றன. இப்போது ரஷ்யா கைப்பற்றியிருக்கும் கிரிமியாவை அந்நாட்டுடன் இணைக்கப்பட்டால் ரஷ்யாவின் நாடு பிடிக்கும் ஆசை அதிகரிக்கும் என்ற பேச்சே அங்கு நிலவுகிறது. அதாவது கிரிமியா ரஷ்யாவுக்கு சொந்தமான பகுதி என்று அடையாளப்படுத்தப்பட்டால் அதையே அடிப்படையாக வைத்துக்கொண்டு அடுத்தடுத்து நாடு பிடிக்கும் ஆசையில் ரஷ்யா முன்னேறி செல்லும் என்றே ஐரோப்பிய தலைவர்கள் மிகவும் அஞ்சுகிறார்கள் என்று சர்வதேச வல்லுநர்கள் கணிப்பாக இருக்கிறது. இப்போது போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் புதின் மற்றும் ஜெலன்ஸ்கி இடையிலான சந்திப்புக்கு தான் ஏற்பாடு செய்வதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். இதுவரையில் ஜெலன்ஸ்கியை சந்திப்பதை புதின் தவிர்க்கவே செய்திருக்கிறார். இப்போதும் அவர் சந்திப்பாரா என்பது மிகப்பெரிய கேள்வியாகவே இருக்கிறது. இப்போது உக்ரைனுக்கான பாதுகாப்பு ஒப்பந்தம் என்பது நாட்டோ சட்டப்படி இருக்க வேண்டும் என்பது ஐரோப்பிய தலைவர்களின் கருத்தாக இருக்கிறது. இதனை ரஷ்யா ஏற்குமா என்பதே இங்கு இருக்கும் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இதில் முக்கியமாக நம்ம சொல்ல போனோம்னா இந்த விவகாரத்தில், அதாவது உக்ரைனுக்கான பாதுகாப்பு விவகாரத்தில் அடுத்தடுத்த சந்திப்புகளில் என்ன முடிவு எடுக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பே அதிகமாக இருக்கிறது.